அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2023 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 to 50 வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50லேருந்து 51லேருந்து 100 வரைக்கும் பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்கிற கொஷின். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரதியார், ராஜாஜி, அவரை பற்றி வீடியோக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார், இவரை பற்றி முக்கியமான டாப் 50-20 கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா எந்த டாப்பிக்கை நம்ம டெப்த்தாக படிக்கணும், அது எது ரிலேட்டடாக நம்ம வந்து ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் மறக்காம நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் குஷ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிட்டத்தட்ட 400 கொஸ்டின் மேலே தமிழ் போட்டிருக்கேன். எல்லாமே ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? வாங்க வீடியோ கொடுக்கலாம். 8 தொகை நூல்களுள் ஒன்று எது அப்படின்னா ஐங்குறு நூறு. ஏன்னா முல்லைப்பாட்டு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி வந்து 50 காப்பியங்களில் ஒன்று. முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று. சதவாதனி அப்படின்ற பொருள்னால் என்ன அப்படின்னா 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறது. ஓகேங்களா? 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறது தான் என்னது? சதாவாதனி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. வயோஜ் அப்படின்னா கலைச்சொல். வயோஜ் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் கடற்பயணம். கலைச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் ஆல்ரெடி நான் ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் 1.5 பேஜ் தான் நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே இடத்துல எல்லாத்தையும் படிச்சிடலாம். ஓகேங்களா? சரியான கலைச்சொல்லை சேர்ந்துட்டு நாக்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மயில். கடலை அழைப்பதற்கு பயன்படும் மயில் வந்து நாக்டிக்கல் மயில். ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி. ஓகேங்களா? ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்னது? நுண்ணுயிர் முறி. சரியான கூற்று காரணம் சரியா தவறா? கல்வி கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்? பெருந்தலைவர் காமராஜர். ஆமாம், கரெக்டு தான். இலவச கட்டாய கல்வியை நடைமுறைப்படுத்தினார் யார்? காமராஜர். மதிய உணவு திட்டத்தையும் சீருடை திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அதுவும் காமராஜர் தான். பள்ளி சீரமைப்பு மாநாடு எல்லாமே நடத்திருப்பார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 6th இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். கூற்று சரி, காரணம் 1, 2 சரி தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 57வது கொஸ்டின். கூற்று தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமாற் கலைஞர். அதுக்கப்புறம் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். மொழி ஞாயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயர் யார்? தேவநாய பவனரில். ஸோ இது தப்பு. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் வந்து பரிதிமாற் கலைஞர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னது? கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி, கூற்று 3 வந்து தவறு. ஓகேங்களா? அடுத்து வந்து குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிக. பாலம் அப்படின்றது எதை குறிக்குது? ஆற்று பாலத்தை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கலாம். பலம் அப்படின்னா வலிமை. ஓகேங்களா? வலிமை, ஆற்றுப்பாலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. தோடு ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தொடு. தோடுனா காதணி. ஓகேங்களா? ஓகே, தோடு அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது? காதணி. தொடு அப்படின்னா ஒருவர் மற்றொருவரை தொடுவது அப்படின்னு கூட சொல்லலாம், தொடு. அடுத்து வந்து குரில் நெடில் அது பணம்னா காசு. பானம் அப்படின்னா அம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இருபொருள் தருக. இடும்பை அப்படின்னா என்னது? துன்பம் வறுமை எதானு சொல்லலாம், இடும்பை அப்படின்னு சொல்லலாம். இருபொருள் தருக. துளைனா வந்து துவாரம் தொந்தரவு அப்படின்றது துளை குறிக்குது. இருபொருள் தருக. வேண்டல் அப்படின்னா விரும்புகை விண்ணப்பம். இந்த இருபொருள் தருக எங்கே இருக்குன்னு தெரியல. ஸ்கூல் புக்கில் எங்களாவது இருந்தால் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஓவிய வரி வடிவத்தை என்ன சொல்லலாம்? ஓவிய எழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்தலை வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான். குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள். எனவே குழந்தைகள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. பூமி அகவல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இப்பாடல் உருவகணி. இதனால் இல்லை, இதனால்னு வந்தால் கூட ஓகே. எதனால்னு இருக்கிறது. மேலும்ன்ற வார்த்தை அந்த இடத்துல போட்டிங்கனாலும் பொருந்தாது. ஏனெனில் அப்படின்னு போட்டாலும் அந்த வார்த்தை அந்த இடத்துல பொருந்தாது. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுது. நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது.
இதனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகிறது. மேலும் ஆனால் ஏனெனில் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகிறது வராது. மேலும் புற ஊதா கதிர்கள் உங்களை அந்த பொருந்தலை. ஏனெனில் புற ஊதா கதிர்கள் அதாவது புற ஊதா கதிர்கள் உங்களை தாக்குகிறது. ஏனெனில் நச்சுக்காற்று ஓசோன் படலை தாக்குகிறதுன்னு வந்தால் கூட ஏனெனில் அப்படின்னு வரும். ஆனால் இதனால் மட்டும்தான் அது வந்து என்ன பொருந்தும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன வினாச்சொல்லை தேர்ந்தெடுன்னு சொல்கிறாங்க. யாது, எது, எவை. நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுபவன யாதுன்னு நம்ம மைண்டுக்கு தோணும். யாது, யாவை அப்படின்றது தோணும். ஆனால் யாவைன்றது என்னது சரியான ஆன்சர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார்? ஓகேங்களா. பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு. நல்லோர் வாழ்த்தினர் இறந்த காலம், வாழ்த்துகின்றன நிகழ்காலம், வாழ்த்துவார்கள் எதிர்காலம். ஓகேங்களா. கண்மணி நாளை பாடம் டேஸ் பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. கண்மணி நாளை பாடம் படித்தோம் இல்லை பன்மையில் வருது, படிக்கிறோம் பன்மையில் வருது, நிகழ்காலத்தில் வர குறிக்குது. படிக்கிறாள் நிகழ்காலத்தை குறிக்குது. ஆனால் கண்மணி நாளை படிப்பாள் அப்படின்றதான் எதிர்காலத்தை குறிக்குது. பொருத்தமான காலம் மாடு புல் மேயும் எதிர்காலம். பி வந்து பார்த்திங்கன்னா மாடு புல் மேய்கிறது நிகழ்காலம், ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம் சரியாக இருக்குது. மாடு புல் மேயும் எதிர்காலத்துக்கு, அப்போ மாடு புல் மேய்ந்தது சி தான் வந்து இறந்த காலத்துக்கு சரியாக குறிக்குது. இரு சொற்களை இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. மணிமேகலை, வான்மலை, பூமணி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே இந்த கொஸ்டின். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். மணிமேகலை, ஓகே. வான்மலை, பூமணி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. இதில் இரு சொற்கள் இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடரை தேர்ந்தெடுக்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதான் ஃபஸ்ட் டைம் நானும் பார்க்குறேன். ஓகே. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாது. பூ அப்படின்னா சோலை அப்படின்னு சொல்லலாம். பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள். இங்கே வந்து இதை தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். சுவற்றில் அப்படின்றது என்னன்னு வரும்? சுவரில் அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா. சுவரில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுவற்றில் அப்படின்றது பேச்சு வழக்கு, சுவரில் அப்படின்றது எழுத்து வழக்கு. ஓகேங்களா. அதை தான் கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அதுக்குள் அப்படின்னா அதற்குள் அப்படின்றதான் என்னது எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு வரிசையில் ஒழுங்காக நில்லு அப்படின்றத என்னன்னு சொல்லலாம்? வரிசையில் ஒழுங்காக நில் அப்படின்றதான் இந்த நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். எழுத்து வழக்கு பார்த்தீங்க அப்படின்னா நில் அப்படின்றது முடியும். நிறுத்தார்குறிகளை அறிதல். கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான். இது பார்த்திங்கன்னா கபிலன் தன் தந்தையிடம் கம்மா வச்சிட்டாங்க. இன்று மாலை விளையாட போகட்டுமா கொஸ்டின் மார்க் போட்டு மேலே 2 கம்மா என்று கேட்டான் முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இங்கே கேட்டான் அப்படின்றது முற்றுப்புள்ளி. ஃபஸ்ட்டில் வந்து கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, 2வது வந்து கரெக்டாக தான் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து இந்த புள்ளி போடாமல் விட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து இன்று, ஸோ இதுக்கு மட்டும் குறி போட்டிருக்காங்க. மாலை தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதனால் இதுவும் சரியாக வராது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தார் குறிகளே அறிதல். சரியான இடத்திற்குள் இடப்பட்ட தொடரை கண்டறிய. நல்லவன் வாழ்வான். இதை வந்து அப்படியே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான் அப்படின்றது ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்காங்க இந்த புள்ளி வச்சு. ஓகேங்களா. ஊர் பெயர்களின் மருவு. திருச்சிராப்பள்ளி அப்படின்ற தற்போது என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க? திருச்சி அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. நாகப்பட்டினம் அப்படின்றது நாகை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தேவக்கோட்டை அப்படின்றது தேவேட்டை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஓகே. இந்த ஊர் பேர் வந்து ஸ்கூல் புக்கில் இல்லைன்னு நினைக்கிறேன். தேவக்கோட்டை அப்படின்றது தேவேட்டை அப்படின்றது. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. ஜங்கில் அப்படின்னா என்னது? காடை தான் வந்து ஜங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவி அப்படின்னா அதுக்கான பிறமொழி சொல் என்னது? தொலைக்காட்சி. இணையான தமிழ் சொல் கிடைக்க. சதம்னா என்னது? 100ன்றதான் சதம். விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது அதற்கு இணக்கமான ஒரு விஷயத்தை சொல்கிறதா இனமொழி. ஏவல்னா நீயே செய் அப்படின்னு சொல்கிறது. சுட்டு விடைனா எக்ஸாம்பிள் வந்து கடை எந்த பக்கம் இருக்கிறது அப்படின்னா இடது பக்கம் கடை இருக்கிறது அப்படி சுட்டி காட்டி சொல்வது சுட்டு விடை. மறை விடைனா நீ இதை செய்வாயா அப்படின்னா செய்ய மாட்டேன் என்று கூறுவது, அல்லது நீயே செய் அப்படின்னு சொன்னால் அது பேர் மறை விடை. ஓகேங்களா. சரியான விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. சரியான இணையை கண்டறிய. வினா எதிர் வினாதல் விடை. அதாவது இதில் வந்து உற்றுவது கூறுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று
ஊறுவதை உரைப்பது. ஊறுவதை உரைப்பதுனா நடக்கப் போவதை கூறுவது தான் என்னது? உற்றுவது கூறல் விடை அப்படின்னு சொல்லலாம். வினா எதிர் வினாதல் வினா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது. வினா எதிர் வினாதல் விடைனா நீ விளையாடவில்லையா அப்படின்னா நீயும் விளையாட வருவாயா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஒருத்தர் நம்மக்கிட்ட வினா கேட்குறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அதையே வச்சு நான் ஒரு வினாவை கேட்குறது தான் வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா வராமல் இருப்பேனா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பாருங்கள், இதுக்கு வந்து இது சரியாக இருக்கும். ஓகேவா? உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா என்ன சொல்ல, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறல். ஸோ உற்றது உரைத்தல்னா இதுக்கு இதை சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து இனமொழி விடை என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. இதுவும் வந்து என்ன சொல்லுது, இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை தான். அந்த இன்மொழி விடைக்கு மேலே பாருங்கள், உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியுமா. அப்போ என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னா அப்போ என்ன சொன்னால் ஆல்ரெடி ஏற்கனவே ஊருக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ரிலேட்டடாக சொல்கிறது. அதாவது வினா எதிர் வினாதல் விடைனா அவங்க கேட்குற கேள்வியே அவங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்குறது. உற்றது உரைத்தல் விடைனா நடந்ததை சொல்கிறது. ஊறுவது கூறல் விடைனா நடக்க போகிறத சொல்கிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் தருக்க ஹைகோர்ட் அப்படின்னா உயர்நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், சட்டமன்றம் அப்படின்னா பார்லிமெண்ட், உள்ளாட்சி மன்றம் அப்படின்னா பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகம் சார்ந்த சொற்கள் ஹியரிங் அப்படின்னா விசாரணை. முதல் ஹியரிங், இரண்டாம் ஹியரிங், மூணாம் ஹியரிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஹியரிங் அப்படின்னா விசாரணை. கலைச்சொல்லறிய கிளியர் இன்கம் தெளிவான வருமானம். கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. நெல்லிக்காய் மூட்டை கொட்டினால் போல. நெல்லிக்காய் மூட்டையை கீழே கொட்டுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒற்றுமை இல்லாமல் சிதறி ஓடும் இல்லைங்களா? அதுதான் சொல்கிறாங்க ஒற்றுமையின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக ஊமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே வந்து போட்டிருக்கேன், கிளாஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னாவே இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. எதனா கொஷினே கொடுக்காம என்ன தடையின்றி மிகுதியாக அப்படின்றத ஆன்சராக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓகே. ஓவியம் வேலனால் வரையப்பட்டது. இது எவ்வகை வாக்கியம்? ஓவியம் வேலனால் ஆள் வரையப்பட்டது அப்படின்னா செய்யப்பாட்டு வினை. ஓவியம் வேலன் வரைந்தான் அப்படின்னா வந்து தன்வினை. ஓவியம் வேலனால் சொல்லப்பட்டது அதாவது ஓவியம் வந்து கபிலன் ஓவியத்தை வேலனால் வரைந்தான் அப்படின்னா பிறவினை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். எவ்வகை வாக்கியம்னு தேர்வு செய்க. விடைத்தாள்களை வருவித்தார் அப்படின்னா பிறவினை வாக்கியம். வருவித்தார் அப்படின்னா பிறவினை வாக்கியம். எடுத்து வந்தார் அப்படின்னா தன்வினை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்வு. மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆழ்நிறைகளை சொத்தாக கருதினர். சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் அப்படின்னு சொல்லி கேள்வி அதுதான் அதுக்கான கேள்வி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. உவமையும் ஒன்றாக அமைவது உருவகணி. உருவகணியை விளக்குக அப்படின்னா உவமையும் ஒன்றாக வருவது உருவகணி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்த. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கரகாட்டத்துக்கு இன்னொரு பெயர் என்னது? கும்பாட்டம், குடக்கூத்து அப்படின்றது. இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லலாம். வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜிகே. அல்லார்பட்டு அற்றது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? செல்வத்தை தேய்க்கும் அப்படின்றாங்க. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம இதில் தமிழ் கொஷின்ஸ் தான் போல். திருமுருகாற்றுப்படை எனும் நூலை இது வந்து புலவராற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கூத்தராற்றுப்படை என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது. கூத்தராற்றுப்படை வந்து நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அகநானூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. முல்லைப்பாட்டு வந்து என்னன்னு சொல்லி அழைக்கப்படுது மலைப்படுகடம். ஸோ இந்த வந்து அந்த நூல்களுடைய வேறு பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேங்களா? சிறு பஞ்சமூலம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. சிறு பஞ்சமூலம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அற இலக்கியம். குடும்ப விளக்கு அப்படின்றது என்னது? தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி அப்படின்றது காப்பிய இலக்கியம். கலித்தொகை அப்படின்றது சங்க இலக்கியம். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காணொலியில் நான் போடுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி 50 கொஷின்ஸ் முடிஞ்சு அடுத்து அப்போ மீதி இருக்கிறது ஃபுல்லாக தமிழ் தான் போல். அடுத்து நான் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுறேன், அடுத்த காணொலியில் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.